ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுசீந்திரம் கோயிலின் தல வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாமுனிவர் அத்திரியும் கற்புக்கரசியாகிய அனுஷியாவும் ஞானாரண்யம் என்னும் பழம்பெயர் பெற்ற சுசீந்திரத்தில் தவம் செய்தனர். ஒரு சமயம் அத்திரி முனிவர் இமயமலை சென்றபோது அயன், அரி, அரண் மூவரும் அனுஷியாவின் கற்பை சோதிக்க எண்ணி பிராமணர் வேடம் அணிந்து ஆசிரமம் வந்து உணவு கேட்டனர். அனுஷியாவும் உணவு படைக்க ஆரம்பிக்க, ஆடை அணிந்த ஒருவரால் உணவு பரிமாறப்படுமாயின் உணவு உண்ண ஆகாது என்று மூவரும் கூறினர். திடுக்கிட்ட அனுஷியா தேவி தன் கணவர் திருவடி கழுவிய நீரை மூவர் மீதும் தெளிக்க பச்சிலங்குழந்தைகளாக மாறினர். பின்பு உணவூட்டி தொட்டிலிட்டு தாலாட்டி தூங்க செய்தாள். சிறிது நேரங்கழித்து மூவரின் தேவியரும் வர அனுஷியா மூவருக்கும் பழைய உருவை கொடுத்தாள். அப்போது திரும்பி வந்த அத்திரி முனிவரும் அனுஷியாவோடு மகிழ்ந்து வாழ்ந்தனர். மும்மூர்த்திகளின் காட்சி பெற்றனர். இந்நிகழ்ச்சியை நினைவூட்டவே சுசீந்திரம் கோவில் கட்டப்பட்டு முப்பெரும் கடவுளரும் வழிபடப்பட்டு வருகின்றனர்.